ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா பார்ட் 13 எதை பற்றி சொல்லுவோம் அப்படின்னா ட்ரேட், கமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. அதை பற்றி பேசக்கூடிய பார்ட் தான் நமக்கு 13. ஆர்டிகல் 301 ஆர்டிகல் 307 வரைக்கும் நமக்கு வந்து பார்ட் நம்பர் 30 ஓகேவா. அந்த ட்ரேட், கமர்ஸ் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 301 to 307 வரைக்கும் இருக்கும் ஓகேவா. 301 என்ன அப்படின்னா நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், கமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ். ஓகே, ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா ஃபுல் ஃப்ரீடம் பற்றி அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் 301. 302 என்ன அப்படின்னா பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு இம்போஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பார்லிமெண்ட்னால் போட முடியும். ஓகே, ட்ரேட் கமர்ஸ் பண்ணுறதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்லிமெண்ட் போட முடியும். ஓகே, என்ன அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா, பொதுமக்கள் நலனை வந்து கன்சிடர் பண்ணி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ட்ரேட் கமர்ஸில் பார்லிமெண்ட்னால் போட முடியும். அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் 302 வந்து 2. ஓகே, 303 என்ன அப்படின்னா த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் த லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் அண்ட் ஆஃப் த ஸ்டேட் வித் ரெக்கார்ட் டு ட்ரேட் அண்ட் கமர்ஸ். ஓகே, எல்லாம் இயற்றுவாங்க. அதில் லெஜிஸ்லேட்டிவ் பவர், சட்டம் இயற்றக்கூடிய பவரில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஸ்டேட்டுக்கும் இருக்குது, பார்லிமெண்ட்டுக்கும், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் இருக்குது, பார்லிமெண்ட்டுக்கும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் ஃபஸ்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பார்லிமெண்ட்னாலும் சரி, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னாலும் சரி, ஓகே, எல்லா ஸ்டேட்டையும் ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற இதை சொல்லக்கூடியதான் கிளாஸ் ஃபஸ்ட். கிளாஸ் செகண்ட் என்ன அப்படின்னா பார்லிமெண்ட் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து எப்போ போச்சில் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா அந்த ஸ்டேட் வந்து அந்த ஸ்டேட்டில் பற்றாக்குறை இருக்குது, ஓகே, ஸ்காசிட்டி இருக்குது அப்படிங்கக்கூடிய த்ரவுட் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு இதாக இருக்குது அப்படின்னா பார்லிமெண்ட் வந்து அந்த ஸ்டேட்டுக்கு ஆண்டி இது பண்ணலாம். ஓகே, அதை பற்றி பேசக்கூடிய இந்த ஆர்டிக்கல் தான் 303. ஓகே, அதுக்கப்புறம் 304 என்ன அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான். த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ட்ரேட், கமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ் அமாங் ஸ்டேட்ஸ். ஸ்டேட்ஸ்குள்ளே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுவாங்க இல்லையா, அதை பற்றி வந்து பேசக்கூடிய ஆர்டிக்கல். ஓகே, அதுலேயும் ஸ்டேட் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பொருள் மேலே டேக்ஸ் இம்போஸ் பண்ணுறதுனாலும் சரி, அது வந்து உள்நாட்டில் அதாவது அவங்க வித்தின் த ஸ்டேட், ஓகே, ஸ்டேட்டுக்குள்ளே வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய குட்ஸ்க்கு வந்து எந்த டேக்ஸ் போடுவாங்களோ அதே டேக்ஸ் தான் அவங்க வந்து வெளி ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய அவுட் சைடு ஸ்டேட்லேருந்து வரக்கூடியதுக்கும் அதே டேக்ஸ் தான் போடணும். அதில் எந்த விதமான பார்ஷாலிட்டியும் காட்டக்கூடாது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அதை பற்றி பேசக்கூடியதான் நம்மளுடைய 304 சரியா அந்த கிளாஸ். அதுக்கப்புறம் செகண்ட் கிளாஸ் என்ன சொல்லும் அப்படின்னா இந்த ஸ்டேட் வந்து ரீசனபிள் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போடலாம். ஓகே, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடலாம். ஆனால் அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா பிரசிடென்ட்டோட அப்ரூவலோட ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இந்த ட்ரேட் கமர்ஸில் நம்ம போடலாம். ஓகேவா, என்ன அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், ஓகேவா, மக்களுடைய நலனுக்காக இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டது தான். ஓகேவா, இதை பற்றி பேசக்கூடியதான் 304. த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ட்ரேட், கமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ் அமாங் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸ்டேட்ஸ்குள்ளே போடக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அடுத்து நமக்கு 305 என்ன அப்படின்னா சேவிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லாஸ் ப்ரொவைடிங் ஃபார் ஸ்டேட் மோனோபோலிஸ். என்ன அப்படின்னா நமக்கு ஒரு 4th அமெண்ட்மெண்ட் 1955 உண்டு. ஓகே, அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி சில லாஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ட்ரேட்னுக்கு வந்து கமர்ஸில் வேண்டாம், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டோட சில லாஸ் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா அது வந்து வேலிட் தான். ஓகே, எக்ஸிஸ்டிங் லா வந்து வேலிட் தான். சரி, அதில் வந்து ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னாலும் பிரசிடெண்ட் ஆர்டரோடு தான் அதை வந்து பண்ண முடியுமே தவிர மற்றபடி எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான். அது மாதிரி ஸ்டேட் மோனோபோலிஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதுவும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதில் வேண்டாம் லா மேக் பண்ணாலும் கேட்க முடியாது. அது வந்து இந்த ஆர்டிக்கல் 301 ஃப்ரீடம் வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ண, இந்த ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் கமர்ஸை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஓகே, அந்த ஃப்ரீடம் 301 ஃப்ரீடம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து இன்வயலேட் பண்ணுது. ஓகே, அது வந்து இல்லாமல் ஆக்குது. இந்த 305 வந்து 5 அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா, அது வந்து அது எக்ஸிஸ்டிங் லா வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஸ்டேட் மோனோபோலிஸ் வந்து அது வந்து அப்படியே தான் இருக்கும். அதை வந்து யாரும் எதுவும் வந்து பண்ண முடியாது. ஆனால் பிரசிடென்ட் நினச்சாங்க அப்படின்னா அதில் சேஞ்சஸ் கொண்டு வரலாம். ஓகேவா, இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் 305. த சேவிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லா அண்ட் லாஸ் ப்ரொவைடிங் ஃபார் ஸ்டேட் மோனோபோலிஸ். ஓகேவா, அடுத்து 306 வந்து இருக்குது. அந்த ஆர்டிக்கல் வந்து ஒமிட் பண்ணப்பட்டிருக்கு. எந்த அமெண்ட்மெண்ட் மூலம் அப்படின்னா 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 மூலமாக
அதை வந்து ஒமிட் பண்ணியிருக்காங்க. 307 என்ன அப்படின்னா the appointment of authority by for carrying out the purpose of article 301 to 304. ஓகே, ஃப்ரீடம் கொடுக்கறதுனாலும் சரி, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன், பார்லிமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், அதுக்கப்புறமா ஸ்டேட்டில் என்னது லெஜிஸ்லேட்டிவ் பவருக்கு இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் அமாங் தி ஸ்டேட்ஸ், ஓகேவா, ஸ்டேட்ஸ்குள்ளேயே போடக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதை பற்றி பேச, இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 307 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி அத்தாரிட்டியை வந்து அப்பாயிண்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கக்கூடியதை பற்றி பேசுது. ஓகேவா, அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் தான் 307. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்ன அப்படின்னா நம்மளுடைய பார்ட் 13 இருக்கக்கூடியது. பார்ட் 13 ட்ரேட், கமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஆர்டிகல் 301 இருந்து ஆர்டிகல் 307 பற்றி ட்ரேட், கமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ் பற்றி தான் பேசக்கூடியதாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரிமைனிங் உள்ளது பிறகு பார்க்கலாம். தேங்க்யூ.